இந்த ஒரு லிங்கை உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மணி வந்து கிடைக்க போகுது. இந்த ஒரு லிங்க் மூலமா 3 விதமான இன்கம் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். அதை பத்தின டீடைலா தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு சீக்ரெட்டான லிங்க் என்ன, அந்த லிங்க் மூலமா எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும், அது என்ன விதமான வெப்சைட்ஸ்ல போய் நம்ம மணி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீடைலா அதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோவில் ஒரு இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விதமான மணி அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி. ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்பவே புதுசாக இருக்கும் போது இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ புரியாமல் போகலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நாம என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திட்டு இருப்போம். டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனால் இதே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு ஐடியாவே கிடைக்காதுங்க. அதுக்காக தான் நம்மளோட சேனல் நமக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஆன்லைனை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் பயோக்கு கீழே ஒரு லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு லிங்க்ல நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல இருந்து லிங்க் எடுத்து நீங்க அங்க ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஒரு லிங்க் பாத்தீங்க அப்படின்னா லிங்க் ட்ரீலாம் சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மல்டிபிள் லிங்க்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் தான் பாத்தீங்க அப்படின்னா லிங்க் ட்ரீ. சேம் இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு வெப்சைட் பார்க்க போறோம். அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ஸ் மூலமா மல்டிபிள் லிங்க்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். நியூ கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். நியூ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க செல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க் மூலமா இருக்குங்க. இதை பத்தின டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கு, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தின கிளியரன்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்றேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டோட லிங்கை நம்ம பயோலுக்கு கீழே வந்து லிங்க்ல வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இந்த இடத்துல யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்க வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துருங்க. இப்போ கீழே நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கூகுளோ இல்லை ஃபேஸ்புக் இதில் வந்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே நேம் வந்து இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வெப்சைட் யூஸ் பண்றதுனால டேரக்டா லாகின் பண்ணிக்கிட்டேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. இந்த செட்டப் யுவர் லிங்க் இன் பயோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே ஆட் அப்டேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது பக்கத்துல கிரியேட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பில்ட் யுவர் வெப்சைட், கிரியேட் மீடியா கிட் அண்ட் சென்ட் அண்ட் இமெயில். இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த லிங்க் இன் பயோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்துருப்போம். லிங்க் ட்ரீ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் லிங்க்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். சேம் அதே கான்செப்டா இந்த வெப்சைட்ல வந்து பயன்படுத்திக்கலாம். பட் அது போக இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த லிங்க்ல வந்து என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் எதுக்காக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம் அது ரிலேட்டட் கண்டென்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு டெலிகிராம் சேனலோட லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், யூடியூப் லிங்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேக் யுவர் ஓன் வீகான்ஸ் பேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி பண்ணக்கூடிய ஒரு லிங்க். இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த டிசைன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். கீழே லோகோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேனர், அதுக்கப்புறம் இந்த சர்க்குலேஷன்ஸ் எவ்வளவு இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர்ஸ் கூட நம்மளால இங்க பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாத்திக்கங்க. அடுத்த மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் டு ஏபிபி விஜய் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட்டுக்கு டிராபிக் சோர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இடத்துல வந்து நேம் அண்ட் இமெயில் இதை கொடுத்தாதான் உங்களால உங்க கஸ்டமர்னால பாத்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட் போயிட்டு பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து போடுறீங்க. அந்த ரீல்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா பயோல கொடுத்துறீங்க, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றீங்க. அங்க வந்து அவங்க செக் பண்ணும்போது டைரக்டா உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு லிங்கை வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த லிங்க் வெப்சைட் லிங்க் ஓபன் பண்ணி பார்க்க போறாங்க. இப்போ உங்களுக்கு இமெயில் வந்து கிடைச்சிருச்சு. அந்த இமெயில் வச்சு உங்க இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளா பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதையுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களால மாடிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ஸ்டாப் பை ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிப்போம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ணி இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டாப் 20 மணி ஏர்னிங் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் சொல்லிட்டு என்னோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு
பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப்ல ஒரு 20 விதமான மணி ஏர்னிங் மெத்தட்ஸ் வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இதை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா டீடைல்டா வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நான் சேல் பண்ணி இன்கம் வந்து என்னால ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் நான் இந்த இடத்துல கெட் ஃபார் ஃப்ரீ தான் போட்டிருக்கேன். ஃப்ரீயா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ நாம வந்து இந்த ஒரே ஒரு வெப்சைட்ல நம்மளோட ப்ராடக்டையும் செல் பண்ணிக்க முடியும். வெப்சைட்ல போயிட்டு அந்த லிங்க் வந்து பாக்குறது மூலமா இமெயில் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்க முடியும். அது போக வந்து மல்டிபிள் லிங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் மூலமா நம்மளால இன்கம் அப்படின்னு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஸ்டோர் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கான ஸ்டோரை வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் யூஆர்எல் லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் பண்றதா அந்த மெம்பர்ஷிப் ஆட் பண்ணிக்கலாம். கோர்சஸ் செல் பண்றதா கோர்சஸ் செல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த ஒரு வெப்சைட் மூலமா வந்து பண்ணிக்க முடியுது. பட் இந்த ஒரு வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா கேட்டீங்க அப்படின்னா பாதி ஃப்ரீ, பாதி வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கிரேட் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் ப்ரோக்கு $10 மட்டும்தான் பெர் மந்த். $10 அப்படிங்கிறது இஎம்ஐ ஒரு $800 வரும். $810 வரும். ஸோ நீங்க ஒரு மாசத்துக்கு $810 நீங்க பயன்படுத்தும் போது யூஸ் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0% தான் இருக்கும். இமெயில் மார்க்கெட்டிங் நான் சொன்ன பாத்தீங்களா, இமெயில நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேஷனா பாத்தீங்க அப்படின்னா இமெயில்ஸ் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம 500 இமெயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் ப்ராடக்ட் யூஆர்எல் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஜியோ டார்கெட் இமெயில் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ரன் பண்ணலாம். ரிமூவ் பீக்கர்ஸ் லோகோ, அதாவது நீங்க பண்றீங்க அப்படின்றதுல வந்து பீக்கர்ஸ் லோகோ இருக்கும், அதே வந்து உங்களால ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த $10 பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. நீங்க $10 நீங்க கொடுத்து இந்த ஒரு வெப்சைட் வந்து அப்கிரேட் பண்ணும்போது உங்க பிசினஸ் லெவல் நல்ல ஒரு க்ரோத் ஆகும். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பில்ட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் மேனேஜர். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இடத்துல கிடைக்கும். ஸோ எத்தனை பேர் ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பை பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேர் கஸ்டமர்ஸா இருக்காங்க, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த இடத்துல வந்து பாத்துக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரெஃபரல்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றதுக்கும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னா 25% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களோட இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இன் பயோல இந்த ஒரு லிங்க் பத்தி அவங்க சொல்றேன், மேக் யுவர் ஓன் பீகான்ஸ் பேஜ். இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி யாராவது இந்த ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணியில 25% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ உங்களால ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் இன்கமா வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்க உண்மையாவே இன்ஸ்டாகிராம்ல நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா உங்களுக்கு சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னா லிங்க் இன் பயோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ்ல உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், கோர்சஸ் இருக்கும், மெம்பர்ஷிப் இருக்கும். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கும். நீங்க டேரக்டாவே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் பாருங்க, இன்கம் எக்ஸ்பென்ஸ் ப்ராக்கர், அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் பிளானிங் பண்டில், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதே ப்ராடக்ட்டை நம்ம வந்து செல் பண்ணியுமே பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்க ஆன் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டே வந்து சேல் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெட்டிங் பிளானிங் பண்டில் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பண்டிலை பாத்தீங்கன்னா டேரக்டா அக்சஸ் பண்ணிட்டு நம்மளோட பேஜ்ல வந்து ஆட் பண்ணிட்டு அது மூலமா இன்கம் அப்படின்னு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உங்களால ஓனா ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியாட்டியுமே இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொமோட் பண்ணி இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. இதை வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு, அதாவது வெப்சைட் மீன்ஸ் இந்த ஒரு பீகான் ஸ்டோர்ல வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு லிங்கை வந்து நீங்க டைரக்டா போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல போட்டா போதும். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி நீங்க ரீல்ஸ்லயோ போஸ்ட்லயோ வந்து பண்ணா போதும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமா வந்து கன்வெர்ட் ஆவாங்க. இதுக்கான லிங்க் எங்க எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த காப்பி லிங்க் பண்ணிட்டு இல்ல அப்படின்னா நீங்க நியூவா வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓபன் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆயிரும். இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க விசிட் பண்ணி
பண்ணி பார்த்துட்டு டேரக்டா அந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். உங்களால ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற மூலமா உங்களை இன்கம் அப்படி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் உங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு இருக்கலாம். இன்ஸ்டாகிராம் மூலமா சின்ன இன்கம் ஆன் பண்ணணும்னு வச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஒரு மெத்தட்ஸ் நீங்க மட்டுமே ஃபாலோ பண்ணாம உங்க நண்பர்களுக்கும் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோ மூலமா எப்படி beacons.ai அப்படிங்கிற கூட இந்த ஒரு வெப்சைட் பயன்படுத்தி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி போகும்போது உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வெப்சைட்டை மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸும் நிறைய விதமான டிஜிட்டல் கோர்சஸுமே பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணியை டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்க முடியுங்க. ஸோ அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. ஜாலியா பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம்ல இருந்து உங்களுக்கு பார்க்கிறேன். அது ஒரு டாடா, பை பை.